அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது இதழ்கள் பற்றிய கருத்துக்கள். அதாவது இதழ்களின் வளர்ச்சியானது 20ஆம் நூற்றாண்டில் எவ்வாறு இருந்தது என்பதை சீனிவாசன் அவர்கள் தம்முடைய இலக்கிய வரலாறு என்கின்ற நூலில் கூறி வருகின்றார்ப்பா. அந்த கருத்துக்களைத்தான் இதில் நாம் காண இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதழ்களின் வளர்ச்சி. இதழ்கள் தமிழ் மொழி வளர்ச்சியிலும் இலக்கிய வளர்ச்சியிலும் சிறப்பிடம் பெறுகின்றன. நாளிதழ், வார இதழ், திங்கள் இதழ், திங்கள் இதழ்னாக்கும் மாத இதழ்னு அர்த்தம்பா. இவை பல வகைப்படும். இவ்விதழ்கள் செய்திகளை தருவதோடு தலையங்கங்களும் சிறுகதைகளும் நாவல்களும் வார இதழ்களிலும் திங்கள் இதழ்களிலும் இடம் பெறுகின்றன. மற்றும் சிறுவர்களுக்கான தனி இதழ்களும் மகளிருக்கென தனி இதழ்களும் வெளிவருகின்றன. தமிழில் வெளிவந்த முதல் இதழ் சுதேச மித்திரன் ஆகும். அது 1883ஆம் ஆண்டு ஜி. சுப்பிரமணிய ஐயர் அவர்களை ஆசிரியராக கொண்டு வார இதழாக வெளிவந்தது. அப்ப வீக்லி ஒன்ஸ் வரும். 1888ஆம் ஆண்டு முதல் நாளிதழாக மாறியது. அப்ப வாரம் ஒரு நாள் வந்து கொண்டிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா தினமும் வர தொடங்கியது. தினசரி இதழின் அர்த்தம். அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார் தேசபக்தர் நவசக்தி என்னும் 2 நாளிதழ்களை நடத்தினார். அடுத்து குறிப்பிடத்தக்க நாளிதழ் தினமணி. டி. எஸ். சொக்கலிங்கம் முதலில் இதன் ஆசிரியராக விளங்கினார். அடுத்து ஏ.என். சிவராமன் அவர்கள் பணியாற்றி வந்தார் ஆசிரியராக. தி.ப. ஆதித்தனாரை ஆசிரியராக கொண்ட தினத்தந்தி 1942ஆம் ஆண்டு முதல் வெளிவருகிறது. எளிய தமிழில் உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் கவர்ச்சி மிக்கதாக விளங்குவதால் இது அதிக அளவில் விற்பனை ஆகிறது. நாட்டு நடப்புகளை தக்க படங்களாலும் தலைப்புகளாலும் விளக்குகிறது. இதே செய்திகளை மாலை முரசும் தருகிறது. இது தினத்தந்தின்றது காலை நேரத்தில் வருகின்ற பத்திரிகை. இது மாலை நேரத்துல வருகின்ற பத்திரிகை. இதனுடைய பத்திரிகை தான் இதுவும். சரிங்களா? அதான் முன்னது காலை இதழ், பின்னது மாலை இதழ். சரிங்களா? தினத்தந்தியோட தான் மாலை முரசம். அடுத்து மக்கள் குரல், மக்கள் செய்தி, தினகரன் முதலிய ஏடுகள் இப்பொழுது அரசியல் விமர்சனங்களை தாங்கி வெளிவருகின்றன. முதல் தமிழ் நாளிதழ் ஆன சுதேசமித்திரன் இப்பொழுது வெளிவரவில்லை. பெரியார் ஈவேரா அவர்கள் குடியரசு விடுதலை என்னும் 2 நாளிதழ்களை நடத்தினார். இன்று அரசியல் உணர்வுகள் பெருகிவிட்ட காரணத்தால் கட்சி கொள்கைகளை பரப்பும் நாளிதழ்களும் வார இதழ்களும் வெளிவருகின்றன. ஜனசக்தி பொது உடைமை கட்சி பத்திரிகையாகும். முரசொலி திமுகவின் பத்திரிகையாகும். அண்ணா திமுகவின் பத்திரிகையாகும். ஆனந்த விகடன் 1928 முதல் வார இதழாக வெளிவருகிறது. கிருஷ்ணமூர்த்தி அதாவது கல்கி அவர்கள் 1941 ஆகஸ்டில் கல்கி என்னும் வார இதழை தொடங்கினார். இன்று தமிழ் வார இதழ்களுள் மிகுதியாக விற்பனை ஆவது குமுதம் ஆகும். தினமணி கதிர், தராசு, குங்குமம், இதயம் பேசுகிறது, நக்கீரன், ஜூனியர் விகடன் முதலான வார இதழ்கள் இப்பொழுது வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றன. திங்கள் இதழ்களுள் அதாவது மாத இதழ் அவற்றுள் இலக்கிய இதழாக செந்தமிழ் செல்வி வெளிவருகிறது. தீபம் பார்த்தசாரதி வெளியிட்ட தீபம் சிறந்த இலக்கிய விமர்சன இதழ் ஆகும். அழவள்ளியப்பாவின் பூஞ்சோலை மற்றும் அம்புலி மாமா, கல்கண்டு, பொம்மை வீடு முதலான இதழ்கள் சிறுவர்களுக்காக வெளிவருகின்றன. ஜி. ஆர். தாமோதரன் அவர்கள் கலைக்கதிர் என்னும் விஞ்ஞான இதழ் ஒன்றை வெளியிடுகின்றார். பேசும் படம், பொம்மை முதலியன திரைப்பட விமர்சன இதழ்கள் ஆகும். துக்ளக் என்னும் அரசியல் விமர்சன இதழை வெளியிடுகிறார். அஃது எல்லலும் நையாண்டியும் மிக்கது. இந்த துக்ளக் பார்த்தீங்கன்னாக்கும் எல்லல் அதாவது சட்டையர், நையாண்டியும் மிக்கது. மங்கை, மங்கை மலர் முதலான இதழ்கள் மகளிருக்காக வெளிவருகின்றன. ஆக 20ஆம் நூற்றாண்டுல தமிழ் இதழ்களுடைய வளர்ச்சி என்கின்ற பிரிவில் முதல் வந்த இதழ் எது? எந்த இதழ்
வார இதழாக இருந்து தினசரி இதழாக மாறியது. அதே சமயம் எந்தெந்த இதழ்களை யார் யார் நடத்தினார்கள், எந்தெந்த தலைவர்கள் நடத்தினார்கள். அதே சமயம் பொதுவாக மக்களுக்கென்றும், சிறுவர்களுக்கென்றும், ஆ ம மகளிருக்கென்றும் வருகின்ற இதழ்கள் யாவை என்பது பற்றி தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூலின் வழியாக சீனிவாசன் அவர்கள் கூறிய கருத்துக்களை நாம் பார்த்தோம்ப்பா. இந்த இதழோடு தொடர்புடைய பதிவுகளை இத்துடன் இணைக்கின்றேன். அவற்றையும் இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.